இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னென்னா, ஒரு அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் அடிபட்டிருக்காரு. அது எப்படின்னு முழு விவரம் தெரியல. ஆனால் வந்து உறவினர் மூலயமா அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கார், கொஞ்சம் இந்த மாதிரி அடிபட்டிருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா வந்து பொண்ணுக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க. பொண்ணு அதை கேட்டுட்டு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க என்னென்னு பாருங்கள். அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னதுக்கு, அந்த உறவினர் போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னதுக்கு, சரி அப்படியாப்பா, நடந்து போச்சு, நான் மட்டன் சுக்கா செஞ்சிட்ருக்கேன், முடிஞ்சுது, செஞ்சு வேலை முடிஞ்சுது, 2 வாய் சாப்பிட்டு அவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க யாரோ கூட வந்திருப்பாங்க, அதனால் அவங்களுக்குமே பார்சல் கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுங்களாமா அந்த பொண்ணு. ஏன்னா பெத்த பொண்ணு இப்படி சொல்கிறாங்க. ஆனால் படிக்க வச்சு நல்லா வேலையிலும் இருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா படிக்க வச்சு நல்லா வேலையிலிருந்து அவங்க இப்படி சொல்கிறாங்க. பாருங்கள் நிலைமை எப்படின்னு. ஆனால் வந்து இந்த மாதிரி அதை வந்து அப்பா அடிபட்டாரா, என்ன ஏது எப்படியாச்சு எப்படின்னு பதட்டமே படலிங்களாமா. அப்படியா அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களாமா. அந்த பையனுக்கு என்ன பண்ணுறது, அந்த உறவினர் வந்து சொல்ல போனவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இவங்க சொல்கிறது கேட்டு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியாக இல்லாமல், இந்த மாதிரி ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் பொண்ணு இதுக்கு அந்த அப்பா சொந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா பாருங்கள். அப்புறம் வந்து ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறது உடனே கிளம்பாமல் எல்லாம் சாப்பிட்டு பார்சல் கட்டிட்டு அவங்களுக்கும் கொண்டு போகிறாங்க. கொண்டு போயுமே என்ன சொல்கிறாங்க, இது சாப்பிடுமா அதை சாப்பிடுமான்னு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குது என்னென்னு கூட கேட்கல. அப்பாவை படுக்க வச்சுருக்காங்க, எதுவுமே கேட்கல. அப்புறம் வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் ஏதோ வேலையிட்டு இருப்பாங்களாட்டிருக்குது. இப்படி கையில் 2 வளையல் போட்டிருக்காங்க, தங்க வளையல் புதுசாக வாங்கி போட்டிருக்காங்க. அதை கையில் இருக்கிறது தள்ளுறக்கும் பண்ணுறதுக்குமே அவங்க அதை பார்க்குறாங்களா, நான் தங்க வளையல் போட்டிருக்கிறேன், புதுசாக போட்டிருக்கிறேன் வளையல பார்க்குறாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு போன பொண்ணு இப்போ நோட் பண்ணிகிட்டே இருக்குது, நம்மளை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத. அப்பாவுக்கு என்ன ஏதாச்சு அப்படிங்கிறது கவலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. தங்க வளையல் போட்டிருக்கிறோம், நம்ம தங்க செயின் போட்டு போயிருக்கிறோம் அப்படின்ட்டு அதைத்தான் பெருமையாக பார்த்துட்ருக்காளுடைய அப்பா. அந்த மாதிரி கிடக்கும்போது அதை சுத்தமாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பொண்ணு பையனும் கூட இல்லை, மருமகளும் கூட இல்லை, இதுக்கு சொந்த பொண்ணு அந்த மாதிரி பார்க்குறாங்கன்னா எப்படி இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறதுல அப்புறம் வந்து ஆஸ்பத்திரியில் அவர் ரொம்பவுமே முடியாமல் தான் இருக்கார் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்புறம் போய் இதுக்கு லேசாக கண்ணில் தண்ணி விடுற மாதிரி அட்டுட்டு ஐயோ இப்படியா அப்படின்ட்டு எல்லாமே முடிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு இந்த பொண்ணு வர்றாங்க. இதெல்லாம் இப்படி சொந்த பொண்ணு இப்படியும் இருப்பாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துட்டு. நாங்கள் இதுக்கு என்னடா பண்ணுறது, இப்படியெல்லாம் பொண்ணு சொந்த பொண்ணு மருமக வேறு அரசியாக இருந்தாலும் கூட அந்த மாதிரியும் கூட அவங்களுமே அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சொந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அநியாயமாக. அவங்க அப்பா எவ்வளோ படிக்க வச்சு எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, மன வேதனையாக சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. பாருங்களேன். நன்றி, வணக்கம்.